அடுத்ததாக திராவிட கழகத்திலிருந்து ஐயா கே வீரமணி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். ஐயா வணக்கம். அதாவது திரு EVKS அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு துணிச்சலான தலைவர், மேடைகளில் அதாவது சவாலான பல்வேறு விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்றது மக்கள் அறிந்த விஷயம். அவருடனான உங்களுடைய பழக்கம், அவருடனான உங்களுடைய பயணம் தொடர்பான கருத்துக்களை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். அதாவது EVKS அவர்கள் ஒரு மாணவ பருவத்தில் இருந்த காலம் தொட்டு அவர் மாணவராகவும் அறிவேன். அதே போல பிறகு அவர் முழுக்க முழுக்க காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட அந்த காலகட்டத்திலும் அதிலிருந்து அவர்கள் மறைகின்ற வரையில நட்புறவோடு இருக்கக்கூடிய ஒரு அருமை சகோதரரை இழந்தோம் என்பது எங்களால் எளிதில் ஏற்றுக்கொள்ள முடியாத மிகப்பெரிய ஒரு சோக வரலாறாகும். அவர் தெளிவானவர், உறுதியானவர், அஞ்சாத நெஞ்சம் படைத்தவர். எந்த கருத்து வந்தாலும் அல்லது எதிர்ப்புகள் எப்படி ஒரு சொன்ன கருத்துக்கு வந்தாலும் பின்வாங்க மாட்டேன் என்று உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு தெளிவானவர். இன்னும் கேட்டால் அவர் அரசியலுக்கு வந்து புகழை சம்பாதித்தாரே தவிர வேறு எதையும் சம்பாதித்தவர் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டான பாரம்பரிய தந்தை பெரியார் குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பத்தை பெரியாருடைய வாரிசுகள் என்று சொல்கிற நேரத்தில் அந்த வகையில அவருடைய எல்லா திறமைகளும் வெளிப்பட்டன. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவும், சட்டமன்ற உறுப்பினராகவும், அமைச்சராகவும், அதே நேரத்தில் பதவி இல்லாத நேரத்தில் நல்ல அளவிற்கு கொள்கையை விட்டு கட்சி மாறாத மிகப்பெரிய உணர்வு படைத்த ஒருவராக திகழ்ந்து பொது வாழ்க்கையில அவர் ஒரு தனித்தன்மையான ஒரு நல்ல கலக்கரை வெளிச்சம் போல மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடியவர். அவருடைய இடம் நிரப்பப்பட முடியாத ஒரு பள்ளமான இடம் என்றாலும் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்கும் என்ற நிலையிலே பகுத்தறிவாளர்களாகிய நாங்கள் இந்த சோக இழப்பையும் ஏற்றுக்கொண்டு அவருடைய குடும்பத்திற்கும், குருதி குடும்பத்திற்கும், கொள்கை குடும்பத்திற்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கும் நேரத்தில் அவருடைய தொண்டுக்கு தாய் கழகத்தில், திராவிடர் கழகத்தின் மூலத்தில் அவர் எந்த மண்ணிலிருந்து உருவானாரோ அந்த மண்ணினுடைய தாய் அமைப்பு அவருக்கு வீர வணக்கம் செலுத்துகிறது. கண்டிப்பாக இப்போ அவருடைய இடம் ஒரு ஈடு செய்து நிரப்ப முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த தருணத்தில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கும் நன்றி ஐயா.